Hi friends, welcome to Vimala's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் சோமாஸ் எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ண வீடியோஸ் ஏதாவது பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காம பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம விமலாஸ் கிச்சன் சார்பாக எல்லாருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம சோமாஸ் எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 200 grams மைதா மாவு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்தா கூட போதும். ஆனா வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த வெளியே இருக்க கன்சிஸ்டன்சி வந்து டேஸ்டே இல்லாம ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் சால்ட் நான் சேர்த்துக்கிறேன். சோமாஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு கிறிஸ்பினஸ் தரத்துக்காக நான் 2 டேபிள்ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் வேண்டாம்னா நீங்க தாராளமா அவாய்ட் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு வாசனைக்காக மட்டும்தான். தண்ணியை வந்து ஒரேடியா ஊத்திடாதீங்க. மாவு வந்து கொஞ்சம் கட்டியா தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பேசிச்சுக்கோங்க. இப்போ மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். ரொம்ப லூஸாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாவும் இருக்கக்கூடாது. மாவு காயாம இருக்கிறதுக்காக எண்ணெயோ நெய்யோ வந்து மாவு மேல தடவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனதோ 1/2 கப் உடச்சுக்கல்ல சேர்த்துக்கோங்க. உடச்சுக்கல்ல வந்து ரொம்ப ஃப்ரை ஆகணுன்ற அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆனா போதும். இப்போ ஃப்ரை பண்ண உடச்சுக்கல்லையை வந்து நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். அதே பேன்ல நம்ம 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. நெய் சூடானதோ ஒரு 3/4 கப் துருவன தேங்காய் வந்து அதுல ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணுன்ற அவசியம் இல்ல, தேங்காய்ல இருக்க அந்த ஈரப்பதம் மட்டும் போனா போதும். இப்போ நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த பொட்டுக்கல்ல வந்து சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கல்ல வந்து பவுடர் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல, கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/2 கப் சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் வந்து பவுடர் பண்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஏலக்காய் சேர்க்கணும். நான் சேர்க்க மறந்துட்டேன், ஸோ இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட சுகர் பவுடர், பொட்டுக்கடலை பவுடர், அதுக்கப்புறமா தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பெச வச்சிருந்த மாவுல இருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி மெலிசா நம்ம திரட்டி எடுத்துக்கணும். இது வந்து ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். எங்க சோமாஸ் அச்சு இல்ல, சோ நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதுல வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஸ்டஃபிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு ஃபுல்லா நம்ம வந்து தண்ணி வச்சு தடவி விட்டுக்கலாம். தண்ணி இல்ல அப்படின்னா மைதா மாவு பேஸ்ட் கூட நீங்க தடவி விட்டுக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட சோமாஸ் அச்சு இருந்ததுன்னா நீங்க சோமாஸ் அச்சு வச்சு கூட பண்ணலாம். இப்போ பாருங்க, நம்ம சைட்ல இருக்கிறத வந்து இந்த பக்கம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டு சீல் பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஒவ்வொரு சோமாஸையும் வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சோமாஸ் வந்து எண்ணெயில போட்டாச்சு. அடியில ஃபுல்லா மொருவணும்ன்ற அவசியம் இல்லை, நீங்க அப்படியே திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. இப்படி ஒவ்வொரு சைடா கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போட்டுங்க. நீங்க ஒரே சைடா வச்சிருந்தீங்க அப்படின்னா அது கரிஞ்சு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போட்டுருங்க. இப்போ 2 பக்கமே நமக்கு ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம இதை வந்து எடுத்துடலாம் எண்ணெயில இருந்து. நம்மளோட டேஸ்டியான நல்ல மொறுமொறுப்பான சோமாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆயில் வந்து எப்பவுமே நிறைய இருக்கணும். சோமாஸ் வந்து முழுகிற அளவுக்கு இருக்கணும். நான் வந்து கொஞ்சம் ஆயில் கம்மியா ஊத்தி ஃப்ரை பண்ணிட்டேன். சோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஆயிலியா இருக்கு. சோ நீங்க ஃப்ரை பண்ணும்போது நிறைய எண்ணெயை ஊத்தி ஃப்ரை பண்ண பாருங்க. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷனா வரணும்னா பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.